காய் மக்களே, நான் உங்கள் டர்மினி. இன்றைக்கு உங்களுக்கு என்ன செய்து காட்ட போறேன்னு சொன்னா, எல்லா மிரக்கறிகளும் போட்டு நல்ல வடிவாக ஒரு ரொட்டி தான் இன்றைக்கு செய்து காட்ட போறேன். அதோட வந்து மீன்டில்ல வந்து ஒரு பிரட்டெல்லாம் வச்சு காட்ட போறேன். ஓகே, நீங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ தேவையான பொருட்களை பார்ப்போம். நான் கோதுமை மா எடுத்துருக்கிறேன், பச்சைமா, புட்டு கொத்துற பேணியால் வந்து நான் 3 சில்வர் பேணி எடுத்துருக்கிறேன். இதை வந்து நான் அரிச்சு தான் வச்சிருக்கிறேன். அதோட வந்து தேங்காய்ப்பூ நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவாக எடுத்துக்கொள்ளுங்கோ, அவ்வளோ எடுத்துக்கொள்கிறேன் நான். அதோட வந்து உருளைக்கிழங்கு, இதை வந்து நான் சீவி வச்சிருக்கிறேன். டக்கண்டே கருத்து கொண்டு வந்துடுது, இப்போ தான் சீவின் நான். அதோட வந்து லீக்ஸ் எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கொள்ளுங்கோ. அதோட வந்து கேரட்டும் சீவி எடுத்து வச்சிருக்கிறேன். அதுவும் நான் ஒரு கேரட்டு, பெரிய கேரட் எடுத்துருக்கிறேன். அதோட வந்து ஒரு வெங்காயம், பெரிய பம்பா வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இப்போ வாங்கோ, நாங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு குழைச்செடுப்போம். முதல்ல வந்து நான் வெங்காயத்தை போட்டுக்கொள்கிறேன். அதுதான் தேங்காய் பூயும் போட்டுக்கொள்கிறேன். உருளைக்கிழங்கு சீவி அதையும் போட்டுக்கொள்கிறேன். கேரட்டையும் போட்டுக்கொள்கிறேன். அதோட லீக்ஸையும் போடுறேன். அதோட வந்து நாங்கள் தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கொள்ளுவோம். நான் வந்து இதுக்குள்ள பச்சை மிளகாய் ஒன்றும் போட இல்லை, சின்னவர் சாப்பிட மாட்டாருன்னு நீங்கள் விரும்பினா போட்டுக்கொள்ளலாம். ஒரு வடிவா கலந்து விடுவோம். செத்தல் மிளகாயும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம், நான் போட இல்லை. நல்லா கலந்துட்டேன். இப்போ வந்து அளவா இதுலையும் ஈரப்பதம் இருக்கிறபடியா இவ்வளோ மிளகறியிலையும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு வடிவாக குழைச்செடுப்போம். பாருங்கோ, இந்த மாதிரிக்கு வடிவாக பிணைஞ்செடுத்தீங்களன்னு சொன்னால் சரி. ஆக தண்ணியாக இருக்காமலுக்கு இந்த பதத்துக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் சரி. இதுக்குள்ள வந்து இப்போ நான் வந்து கொஞ்சம் சூரியகாந்தி எண்ணெய் விடுறேன். கொஞ்சமாக விட்டுட்டு அதையும் நான் வடிவாக பிணைஞ்செடுக்கப்புறம் வந்து ஒட்டாமல் வர்றதுக்காக தான் இந்த எண்ணெய். பார்த்தீங்களோ, இந்த மாதிரிக்கு பிணைஞ்சிங்களான்னு சொன்னால் சரி. இப்போ வந்து நாங்கள் இதை ஒரு மூடி வைப்போம். அப்படியே இது டைம் தேவையில்லை, நான் வந்து இப்போ மூடி வச்சிருக்கிறேன். இப்போ வந்து அடுத்தது வந்து மீண்டின் பிரட்டல் தான் வச்சு காட்ட போகிறேன். இப்போ அடுத்தது வந்து அதுக்கு தேவையானதை நான் வந்து காட்டிக்கொடுறேன். இதை முதல் வந்து உடைச்சிட்டு வடிவாக க்ளீன் பண்ணி எடுப்போம் இந்த டின் மீனை. பாருங்கோ, நான் மீண்டின் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எல்லாம் தண்ணியில் கழுவி எடுத்துட்டேன். பார்த்தீங்களோ, நான் வந்து சில பேர் டின் மீனை கழுவாமல் எடுப்பினேன். நான் வந்து எல்லாமே கழுவி அதுக்குள்ளே வர முள் எல்லாம் எடுத்து க்ளீனாக வச்சிருக்கிறேன். அதுக்கு வந்து நான் வெங்காயம், பம்பா வெங்காயம் வந்து நான் ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட உள்ளி வந்து நான் முழுசாக தான் போட போகிறேன். இப்படி அதோட 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். மற்ற இது வந்து வெந்தயமும் பெருஞ்சீரகமும் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். அதோட வந்து கறித்தூள், தேவையான அளவு உப்பு, மற்றது கருவேப்பமில்லை தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்க. மற்ற ரசமுசு எடுத்துருக்கிறேன், அதுவும் கொஞ்சம் போட போகிறேன். மற்ற முதல் பால், கப்பிப்பால், இவ்வளவுதான். இப்போ வாங்கோ, நாங்கள் இப்போ அடுத்தது வந்து எண்ணெயும் எடுத்துருக்கிறேன். ஓகே, இப்போ வாங்க நாங்கள் கறியை வைப்போம், பிரட்டல் கறியை. இப்போ நான் எண்ணெய் விட்டுட்டேன். பாருங்கோ, சூடாகிட்டுது. நான் இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுக்கொள்கிறேன். அதோட வந்து உள்ளியையும் பச்சை மிளகாயையும் போட்டுக்கொள்கிறேன் ஒரே சாவே.
வதக்கி விடுவோம். அதோட கருவேப்பிலையும் போட்டுக்கொள்றேன். பெருஞ்சீரகத்தையும் வெந்தயத்தையும் போட்டுக்கொள்றேன். வடிவா வதக்கி விடுவோம். இந்த மீன் பிரெட்டலும் மரக்கறி ரொட்டியும் சாப்பிட்டீங்களான்னு சொன்னா சூப்பர் டேஸ்டா இருக்கும். நான் இது வந்து நெடுவேலுமே வீட்டுல செய்துதான் சாப்பிடுறது. நல்ல ஒரு டேஸ்டை தரும். மீன் வந்து நல்ல குழம்பா வைக்கக்கூடாது, நல்ல திக்கா நல்ல இதா வைக்க வேணும். இதுக்கு வந்து நீங்க தக்காளி பழம் கூடி போட்டுக்கொள்ளலாம். நான் போட இல்லை. வெங்காயம் வந்து கொஞ்சம் கூட போட்டீங்கன்னு சொன்னா இதுக்கு நல்லா இருக்கும். பாருங்க, இந்த பதத்துல வச்சு நான் வந்து மீன் சின்ன போட போறேன். கணக்க வெங்காயம் பதம் கோணமண்டி இல்லை. இதுக்குள்ள இப்ப போட்டுக்கொள்ளுவோம். இது வந்து உடைஞ்சிடும். அதுக்காக நான் இந்த எண்ணெயில வதங்கோணும் பண்றதுக்காக நான் போட்டுட்டு இருக்கா கிண்டி கொள்றேன். இது வந்து கடுமையா வதங்கோணும் மண்டி இல்லை. இதோட வந்து நான் கப்பிப்பாலையும் விட்டு கொள்றேன். இதோட கறித்தூளையும் போட்டுக்கொள்ளுவோம். உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுவோம். நான் அளவா போட்டுக்கொள்றேன். சின்ன கரண்டி என்றபடியா 3-4 கரண்டி போட்டேன். நான் உப்பையும் அளவா போட்டுக்கொள்ளுவோம். ஓகே, வடிவா பிரட்டி விடுவோம். கடைசியா வந்து ஒரு சொட்டு தேசி புளி தான் விட போறேன். நான் பழப்புளி விட இல்லை, தேசி புளி தான் ஒரு கொஞ்சமா விட்டு கொள்ள போறேன். இதுக்குள்ள நீங்க சோஸ் கூடி விட்டு கொள்ளலாம். எல்லாத்துக்குள்ளயுமே சோசத்தான விட்டுறோமே. அப்ப இதை வந்து வடிவா ஒரு புளிய கொஞ்சம் விட்டு சாப்பிட்டா சும்மா அந்த மாதிரி ரொட்டிக்கு வந்து சூப்பரா இருக்கும். வடிவா நல்லா கொதிக்கட்டுக்கும். என்ன எல்லாம் சாப்பிட்டு வந்துருக்குறீங்க? ஒரேஞ்சு சாப்பிடுவீங்களே, பாயில் இல்லாங்கடாக்கு ஜூஸ் வாண்டு எடுத்துட்டு நோடியாங்க. இங்க பாயில் இல்லாம ஒரேஞ்சு சாப்பிட்டு வந்து நிற்கிறேன். பாருங்கோ, கப்பி பால் எல்லாம் நல்லா வத்தி கொண்டு வந்துடுது. இப்ப வந்து நான் முதல் பாலில் விட்டு கொள்றேன். அதையும் வடிவா பிரட்டி கொள்ளுவோம். பாருங்க, நல்ல தடிச்ச கறியா இருக்குது. இப்படியே நான் சாப்பிட்டு கொள்ளலாம். இதெல்லாம் நல்லா இருக்கும். வெள்ளை புட்டுக்கெல்லாம் நல்ல திக்கா இருக்கு. பாருங்க, நான் இதை விட ரொட்டி கண்ட வடையா நல்ல இதாக தான் வைக்க போறேன். இந்த கட்டியா விரட்டுக்கு. ஓகே, இது வந்து வடிவா கொதிச்சு கொள்ளட்டுக்கும். என்ன படிக்க இல்லையா? எழுதுனீங்களா? கீறினீங்களா? சொல்லுங்க. நம்ம படம் படிக்கலாம், பெயிண்ட் அடிச்சுனாங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, அங்க சொல்லுங்க. பேசாம இருந்து சொல்லணும். சொல்லுங்க, என்ன படத்துக்கு எல்லாம் பெயிண்ட் அடிச்சு நீங்க? மொழியாலையெல்லாம் பூவாம அடிச்சீங்களா? 1-2 பிள்ளை எழுதினீங்களே. ஆனா என்ன எழுதினீங்களே? பாருங்க, இன்னும் கொஞ்சம் கிடக்கு. வடிவா வரலட்டுக்கும். பாய விட்டுட்டு இருக்கும்.
இப்போ வந்து நான் ரக்கி கொள்ள போகிறேன். பாருங்கோ நல்ல பிரட்டல் கறியாக வந்துட்டு பாருங்கோ. இதுக்குள்ள வந்து இப்போ நாங்கள் ரசம் கொஞ்சம் போட்டுக்கொள்ளுவோம். இதோட பாதி எலுமிச்சப்பழமும் விட்டுக்கொள்கிறேன். இது என்ன பழம்? தேசி பழம் என்ன? அளவா விட்டு கொள்ளுவோம். கை வைக்க கூடாது சூட்டுக்குள்ள. வேறங்கோ என்ன மாதிரி தடிச்சு வந்துட்டு தானே வேறங்கோ. இதை வந்து உடைய ஆமலுக்கு மெல்லமா பிரட்டி எடுத்து விட்டீங்கன்னா சரி. ஓகே, இது இப்படியே இருக்கட்டுக்கும் மூடி விடுவோம். இப்போ வந்து நாங்கள் தோசை தட்டில் தான் நான் ரொட்டி சுட்டு எடுக்க போகிறேன். மரக்கறி ரொட்டி. ஓகே, நாங்கள் முதல் தோசை தட்டை வச்சு சரி ஆச்சா அப்படியே இருங்க. ஓகே, முதல்ல நாங்கள் எண்ணெய் அடித்து கொள்ளுவோம். தட்டு சூடாகட்டுக்கும். இல்லை இல்லை, நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது, பேசி நம்ம வந்து. இப்போ வந்து அடுத்த நாங்கள் ரொட்டியை வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் இதை நல்ல ரவுண்டாக எடுத்து தட்டில் தான் நான் தட்டி எடுத்து சுட போகிறேன். பெருசாக தான் எடுக்கிறேன். பாருங்க, இந்த சைஸில் எடுத்து தான் நான் தட்ட போகிறேன். இப்படி ஒரு தட்டை தான் வச்சு தட்டி எடுக்க போகிறேன். இதை வந்து எண்ணெய் கொஞ்சம் அடித்து கொள்ளுவோம். நான் நல்லெண்ணெய் தான் அடித்தேன். நான் ரெண்டு பக்கம் பிரட்டி இங்கே தட்டி எடுத்தோம்னு சொன்னால் இல்லை சேஃபாக வரும். தட்டும் சூடாயிட்டுது. இப்போ நான் வந்து போட்டுக்கொள்ள போகிறேன். பாருங்க, கொஞ்சம் பிஞ்சிட்டு அதான் பரவாயில்ல. அடுத்தது நான் உங்களுக்கு வடிவா செஞ்சு காட்டுறேன். தட்டைக்குள்ள கொஞ்சம் பிஞ்சிட்டுது. மரக்கறிகள் போட்டதால அது கொஞ்சம் ஓகே. வேகட்டுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த மீன் கறிக்கு சூப்பராக இருக்கும் இந்த மரக்கறி ரொட்டி. இவங்களுக்கெல்லாம் நான் பச்சை மிளகா போட இல்லை. போட்டு சுட்டா இன்னும் நல்லா இருக்கும். விரும்பினாக்கள், உரைப்பு விரும்பினாக்கள் போட்டு சுடலாம். நான் போட இல்லை. வேகணும், வேகட்டுக்கும். இப்போ வந்து நான் அடுத்ததையும் தட்டி வைக்க போகிறேன். எண்ணெயை திருப்பியும் அடிச்சுட்டு இதுக்கு மாவுக்கும் கொஞ்சம் அடிப்போம். ஓகே, ரெண்டு கையாலையும் தட்டலாம். அந்த மரக்கறிகளுக்கு சின்ன சின்ன ஓட்டியல் வருது. அதால நான் கொஞ்சம் மாவை வைக்க போறேன். மேலால வச்சா கொஞ்சம் சேப்படுத்த நல்ல வடிவா இருக்கும். வந்து எண்ணெய் காணாதுதான் இருந்தாலும் எனக்கு எண்ணெய் பாவிக்க கூடாது. மரக்கறி போட்ட ரொட்டி வந்து நல்ல சத்து உள்ளது. ஓகே, இதை நாங்க திருப்பி பார்ப்போம். பார்த்தீங்களோ, நல்லா முருகி நல்ல வடிவா வந்துருக்கு. வேறங்கோ
பார்த்தீங்களோ? இப்போ வந்து நாங்கள் எடுத்து பார்ப்போம். பாருங்கோ, பார்த்தீங்களோ இந்த மாதிரி வடிவா இல்லை வடிவா வந்திருக்கு பாருங்கோ. எண்ணெய் அடிப்பேன் திருப்பியும் தட்டுக்கு. மற்ற ரொட்டியையும் போட்டுக்கொள்ளுவோம். பார்த்தீங்களா, இது நல்ல வடிவா வந்திருக்கு. இதை விட நாங்கள் பெருசாகவும் வட்டம் எடுக்கலாம். நான் வந்து சின்ன அளவாக தான் எடுத்துக்கொள்கிறேன். ரொம்ப கட்டுக்கும். இப்போ வந்து நாங்கள் திருப்பி விடுவோம். பார்த்தீங்களோ, நல்ல முட்டை பொரியல் மாதிரி வந்திருக்கு. பார்த்தீங்களா, நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்படி நீங்கள் கண்டிப்பாக செய்து சாப்பிடுங்க. நல்ல டேஸ்ட். பாருங்க, நான் அடுத்ததையும் எடுத்துக்கொள்ள போகிறேன். பார்த்தீங்களோ, இப்போ வந்து நான் மற்றதையும் போட்டுக்கொள்ள போகிறேன். கொஞ்சம் எண்ணெய் அடித்து கொள்ளுவோம். மிரக்கறியல் போட்டபடியா கொஞ்சம் பீரார் வேறுங்கோ. ஆனால் நல்ல ஒரு டேஸ்ட். நீங்கள் இப்படி செஞ்சு சாப்பிடுங்கோ. மிரக்கறி போட்டபடியா தான் அது சாதுவா கொஞ்சம் இந்த பிக்குது. சொன்னால் நல்ல வடிவா வரும். என்ன முடிஞ்சா என்ன செய்யறதோ? என்ன முடிஞ்சா இந்த வேற என்ன பண்றான்? எந்த ஒண்ணு? அதையும் திருப்பி கொள்ளுவோம். பாருங்க, இது கொஞ்சம் அமர்த்தி விட்டீங்கன்னு சொன்னா டக்கண்டு வேகிடும். அடுப்பை வந்து கூட்டி விடக்கூடாது, ஒரு அளவில் விட வேணும். அப்பதான் நல்ல வடிவா கணக்கா மெல்லிய நிறத்துல வரும். கருவை விட்டீங்கன்னு சொன்னா மிரக்கறியெல்லாம் கருவிடும். ஆனா அப்படி செய்யக்கூடாது. மெல்லிய சூட்டுல வச்சு நீங்க பொறுத்தீங்கன்னா சரி, சுட்டிங்கன்னு சொன்னா சாரி. இது வந்து அந்த பான் வந்து செய்கிறவையல் பேக்கரியல் இப்படி பான்ல வந்து இப்படி வட்டமா செய்கிறவையல் இப்படி அந்த வட்டமா போட்டு இதுக்குள்ள எல்லாம் மரக்கறியல் வெங்காயங்கள் எல்லாம் போட்டு நாங்கள் சில வடையில வேண்டி சாப்பிட்றோம். நாங்கள் அந்த வாசம் தான் இதுல வருகுது. நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். நான் வந்து மாவை வந்து கண்ணேரமா வைக்கல, குழச்சிட்டு இந்த டின் மீன் கறி காய்ச்சல் அளவுல தான் வச்சேன். நான் நல்ல இதா வந்திருக்கு. தேங்காய் பூவும் போட்டபடியா நல்ல ஒரு வாசமா இருக்கு. ஓகே, நாங்கள் எடுத்துக்கொள்வோம் இதையும். பாருங்க, போட்டுக்கொள்ளுவோம். பாருங்க, இதையும் எடுத்துக்கொள்ளுவோம். பார்த்தீங்களோ, நல்ல இதாக வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா மற்றதையும் போட்டுக்கொள்ள போறேன். வேகட்டுக்கு. இது ஏன் தெரியுமோ? சரக்கரைக்க போறோம்லோ. ஓ, சரக்கரைக்குள்ள அதை வந்து வெட்டி போட்டு இந்த நாங்கள் அம்மியில இருந்து வடிச்செடுக்கிறது. ஓ, எனக்கு இன்னும் கொஞ்சமா தான் இருக்குது. அதையும் படிவா நாங்கள் சுட்டு எடுத்துமன்னு சொன்னா சாப்பிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்களோ, கடைசியாக கிடந்த மாவை தூக்கி அந்த தட்டுல ஃபுல்லாவே பீஸா மாதிரி செய்து வச்சிருக்கேன். பாருங்கோ, இதுவும் ஒரு டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு விரும்பின எண்ணெய் உங்களுக்கு என்ன நல்ல எண்ணெய் விடுறனாலும் சரி, இல்லைன்னு சொன்னா சூரியகாந்தி எண்ணெய் என்ன எண்ணெய்னாலும் மேலால கொஞ்சமா விட்டீங்கன்னு சொன்னா சரி, நல்ல மொறுப்பா வரும். பாருங்க, இது இப்போ நான் இனிமேல் பிரட்டைக்குள்ள காட்டுறேன். பாருங்கோ, பிரட்டிக்குள்ள போறேன். பார்த்தீங்களோ,
என்ன மாதிரி வேகி வந்திருக்குன்னு பார்த்தீங்களோ. இது கிட்டத்தட்ட 3 பேர் சாப்பிடலாம் மாதிரி ஒரு பெரிய ஒரு ரொட்டி தான் இது செய்திருக்கிறேன். இது வந்து வடிவா வேகி கொள்ளட்டுக்கும். எடுத்ததுக்கு பிறகு காட்டுறேன் பாருங்கோ. இதையும் எடுத்துக்கொள்ள போறேன். பார்த்தீங்களோ இன்னும் பெருசா சுட்டுருக்கேன். பார்த்தீங்களோ பார்த்தீங்களா பீஸா மாதிரி இல்லை பெருசா சுட்டுருக்கேன். இப்போ வந்து நாங்கள் இல்லை நான் தான் சாப்பிட்டு பார்க்க போறேன். வாங்கோ வச்சுட்டு பிளேட் எடுப்போம். முதல்ல வந்து கறியை போட்டுக்கொள்றேன். பிரட்டல பாருங்கோ. இப்போ வந்து நான் பெரிய ரொட்டி சாப்பிட இல்லை, சின்ன ரொட்டி தான் சாப்பிட போறேன். பாருங்க அந்த பெரிய ரொட்டி உங்களுக்கு ஒரு கடுத்து காட்டுறேன். சுடுவது சுடுவது பார்த்தீங்களோ. பெரிய ரொட்டி என்ற பெரிய ரொட்டி இந்த சைஸு பீஸா தான் சொல்லலாம் இல்லையென்றாலும். ஓகே வந்து நான் சாப்பிட்டு பார்க்க போறேன். பார்த்தீங்களா என்ன சொப்டா இருக்குன்னு பார்த்தீங்களா. அப்பா என்னையே செய்து நானே சாப்பிட நீங்கள் நினைப்பீங்க ஒரு செய்து போட்டு சாப்பிட்டுக்கு டேஸ்ட் தானே சொல்கிறாண்டு. அப்படி நினைக்காதீங்க, உண்மையாகவே நல்ல டேஸ்டாக இருக்குது. பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு. எங்களை ஏதாவது சாப்பாடு இதுதான். நல்ல டேஸ்டாக இருக்குது. கையால் பிச்சு காட்டணும் உங்களுக்கு. கீழே வைப்போம் வச்சுட்டு பிச்சு காட்டணும் உங்களுக்கு. இன்னொரு ரொட்டி எடுத்து உங்களுக்கு பாருங்க பிச்சு காட்டுறேன்னா. பாருங்க கொஞ்சம் பார்த்தீங்களா என்ன சொப்டா வந்திருக்காண்டு. கண்டிப்பாக செய்து சாப்பிடுங்க, நல்ல டேஸ்ட். பாருங்க இப்படியே சாப்பிட வேண்டியதா. நல்ல பசி சுட சுடவே நல்ல வாசமா இருந்தது. இதுக்கு நீங்கள் இடி சம்பளம் இடிச்சு சாப்பிடலாம். அதை விட இந்த டின் மீன் காய்ச்சினீங்கன்னு சொன்னா நல்ல டேஸ்டா இருக்கும். டின் மீனை பாருங்க பார்த்தீங்களா மஸ்கட் மாதிரி இருக்கு. உள்ளி எல்லாம் அப்படியே முழுசா போட்டேன். எனக்கு உள்ளி ஏண்டா நல்லா பிடிக்கும். கட்டாயமா நீங்களும் இதே மாதிரியே செய்து சாப்பிடுங்க. இதே மாதிரி செய்து சாப்பிட்டு நீங்களும் கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க கட்டாயமா எப்படி இருந்தாண்டு. நாங்கள் அடுத்த அந்த மாதிரியே செய்யுங்க. மூடி விடுவோம். அதோட சாப்பிட்ட பிறகு இந்த மஸ்கட் இன்னைக்கு வந்து அம்மா கொழும்பால வாங்கி தந்தவ. இதோட கணக்கவும் வேறு சாமான்களும் கொண்டு தந்தவ. இந்த மஸ்கட் தான். இதோ டை கலந்துருக்குறாங்க போலடாக்கு. நான் வந்து டையல் கலக்காம தான் வீட்டில் செய்கிறேன். நான் அதை சாப்பிட்டு முடிச்சு போட்டு இதுலேயும் ஒரு துண்டை சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.